வணக்கம். முதலீடு செய்ய போறோம்னு நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு நிஜமாவே ஒரு பெரிய மைல்கல். உண்மைய சொல்லணும்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள 1000 பயம் இருந்துச்சு. ஆனா அந்த முதலடியை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, அது நாம நினைக்கிற அளவுக்கு இன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு. இன்னைக்கு அந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்க போறோம். சரி வாங்க, உள்ள போகலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் இவ்ளோ நாள் இத தள்ளி போட்டுட்டே இருந்தோம்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தாமதத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்கும் பொதுவான சில மனத்தடைகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்தோட முதல் பாகமே இதுதான். நம்மள முதலீடு செய்ய விடாம தடுக்கிற அந்த மனத்தடைகள் என்னென்ன அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அது தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கத பாருங்க. என்கிட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு எல்லாம் காசு இல்ல, ஒருவேளை நஷ்டமாயிட்டா என்ன பண்றது, நான் ஏதாவது தப்ப பண்ணிடுவேனோ, எனக்கு இந்த பணம் கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமா வராது. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கா? நிச்சயமா வந்திருக்கும். இது நம்மள அப்படியே கட்டி போட்டுரும். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி யோசிக்கிறது நீங்க மட்டும் இல்ல, இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். சரி, இந்த பயங்களோடயே நம்ம பயணத்தை தொடர முடியாது இல்லையா? அதனால இப்ப உண்மைகளையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் வச்சு இந்த தடைகளை ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிக்கலாம். ரெடியா? இதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய தடை. முதலீடு பண்ணணும்னா கையில நிறைய பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையிலேயே அப்படியா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு பெரிய தொகையோட தான் மார்க்கெட்ல நுழையணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. உண்மையான சக்தி ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கு. நீங்க மாசம் வெறும் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சா கூட காலப்போக்குல கூட்டு வட்டியோட சக்தி, அதாவது கம்பவுண்டிங், அது ஒரு பெரிய தொகையா மாத்திடும். அதனால எவ்ளோ பணங்கிறது முக்கியம் இல்ல, எப்போ ஆரம்பிக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பயம், இது நம்மள முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழக்க யாருக்கு தான் மனசு வரும் இல்லையா? இந்த பயத்தினால தான் நிறைய பேர் பணத்தை வெறும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே வச்சிருக்காங்க. ஆனா அத பணத்தோட மதிப்ப பணவீக்கம் குறைக்கிறத நாம புரிஞ்சுக்கிறதில்ல. இந்த பயத்தை சமாளிக்கத்தான் நிதி பாதுகாப்பு வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். நம்ம கார்ல போகும்போது எப்படி சீட் பெல்ட் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஒரு விபத்து நடந்தா சீட் பெல்ட் நம்மள பெரிய பாதிப்புல இருந்து பாதுகாக்கும். அதே போல ஒரு அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் சரியான இன்சூரன்ஸ் பாலிசிகள், இது ரெண்டும் தான் நம்மளோட நிதி பாதுகாப்பு வார். இது சரியா இருந்துட்டா நம்ம தைரியமா நம்ம பணத்தை நீண்ட கால முதலீட்டுக்கு அனுப்பலாம். அடுத்தது தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயம். ஏதாவது தப்பு பண்ணிட்டா மத்தவங்க நம்மள முட்டாள்னு நினைச்சிடுவாங்களோன்னு ஒரு கவலை. இந்த பயம் முதலீட்டு உலகத்துல ஒரு பெரிய தடைக்கல். ஆனா நாம தவறுகள் அப்படிங்கறத ஒரு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பா பார்க்கணும். நம்மளோட நோக்கம் என்னன்னா, பழைய குறைஞ்ச வட்டி தர ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பங்குகள் மாதிரியான நவீன நிதி திட்டங்களுக்கு மாறணும். அந்த பயணத்துல சில சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது ரொம்ப இயல்பு. அதிலிருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். கடைசி மற்றும் ரொம்ப பொதுவான பயம் இதுதான். எனக்கு இதெல்லாம் புரியாது, நான் ஒரு பணமுட்டாள்னு நம்மள நாமளே நினைச்சுக்கிறது. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டா, முதலீடு பண்றது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதோட அடிப்படைகளை யார் வேணும்னாலும் ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். முதலீட்டை பத்தி கத்துக்கிறது ஒரு முறை நிலையான செலவு மாதிரி. யோசிச்சு பாருங்க, நீங்க சைக்கிள் ஓட்டு கத்துக்கிறீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு 2-3 தடவை கீழே கூட விழுவீங்க. ஆனா ஒரு தடவை கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பயன்படும் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். நீங்க ஒரு நிதி நிபுணராக வேண்டிய அவசியம் இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டுமே போதும். சரி, பயங்களை எல்லாம் ஓரளவு பேசிட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். செயல்ல இறங்க வேண்டிய நேரம். நம்மளோட மிகப்பெரிய எதிரியே இந்த நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடுற பழக்கம்தான். சந்தை நிலவரமோ உங்க தனிப்பட்ட சூழ்நிலையோ எதுவுமே என்னைக்கும் 100% சரியா இருக்காது. ஒரு பிரபலமான முதலீடு பழமொழி இருக்கு: முதலீடு செய்ய சிறந்த நேரம் நேற்று, அடுத்த சிறந்த நேரம் இன்று. அதனால சரியான ஒரு நல்ல நாளுக்காக காத்திருக்காதீங்க. தொடங்குவதற்கான சரியான நேரம் இப்போதே. இந்த ஸ்லைட பாருங்க. நாம நமக்குள்ளேயே சொல்லிக்கிற காரணங்கள் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏறட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இப்படி தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் நம்ம பணத்தை வளர வைக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பை நாம இழக்கிறோம். பயங்கள உடைச்சாச்சு, சரியான நேரம் இப்போதானே புரிஞ்சுகிட்டாச்சு. அடுத்து என்ன? உங்க எண்ணத்தை செயலா மாத்த இதோ ஒரு ரொம்ப எளிமையான, நேரடியான 4 படி திட்டம். முதல்ல ஒரு முதலீடு திட்டத்தை உருவாக்க போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. 2வது, உங்க இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க.
குறுகிய கால இலக்கு ஒரு வருஷத்துல ஒரு புது ஃபோன் வாங்குறதா இருக்கலாம். நடுத்தர கால இலக்கு ஒரு 5 வருஷத்துல கார் வாங்குறதுக்கு முன்பணம் சேர்க்கறதா இருக்கலாம். நீண்ட கால இலக்கு உங்க ஓய்வு காலமா இருக்கலாம். 3வது, ஒவ்வொரு இலக்குக்கும் எவ்ளோ பணம் தேவைப்படும்னு ஒரு தோராயமான மதிப்பை போடுங்க. கடைசியா அந்த இலக்குகள் அடைய இன்னில இருந்து மாசம் எவ்ளோ முதலீடு செய்யணும்னு கணக்கிடுங்க. இதுக்கு ஆன்லைன்ல நிறைய கால்குலேட்டர்கள் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். இப்படி திட்டமிடும்போது உங்க முதலீட்டுக்கு ஒரு தெரிவான திசை கிடைக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க திட்டமிட போற முதல் இலக்கு எது? அது ஒரு சின்ன இலக்கா கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஒரு புது லேப்டாப் வாங்குறதோ இல்ல ஒரு சின்ன சுற்றுலா போறதோ எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது தான். யோசிங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க, தொடங்குங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.